வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால இருக்கிறது எல்லாம் கவனிக்கிறீங்களா? உங்களை தான் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்களை நாம் வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விசுவாசம் ஒரு மனிதனை பலவீனம் அடைய விடுவதில்லை. கவனிக்கிறீங்க? விசுவாசம் ஒரு மனுஷனை பலவீனம் அடைய விடுவதில்லை. விசுவாசத்துல நம்ம பலப்பட்டு கட்டப்படும் நம்பிக்கை. நம்பிக்கைக்கு அடுத்த படிதான் விசுவாசம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசிக்கிறது எந்த நன்மைனாலும் உங்களுக்கு திருத்தம் வரணும், மாற்றம் வரணும், விடுதலை வரணும், மன்னிப்பு வரணும், ஜெயம் வரணும், நன்மை வரணும்னு சொன்னா அது கர்த்தரிடத்துல தான் வருது. அதனால நீங்க ஆண்டவருக்கு விலகிறதுக்கோ பயப்படுறதுக்கோ தயங்குறதுக்கோ தேவையில்லை. அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். எந்த தகப்பனும் தன் பிள்ளைய மற்றவங்களுக்கு கையில விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன் பிள்ளை தவறுகளே இருந்தா கூட தப்புகளை பார்த்து போ தொலைஞ்சு போ, அவங்க கையில போய் பட்டு தொலை அப்படின்னு விட மாட்டாங்க. கர்த்தர் ஒரு நாளும் தன்னுடைய பிள்ளையை சத்துருடைய கையில விட்டு கொடுக்காதவர். நம்ம தான் பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதனால ஒரு நிலைமை, ஒரு பயத்தை உண்டாக்குற நிலைமை உருவாயிருக்கலாம். நீ பயப்படாதுன்னு சொன்ன ஆண்டவரை நம்பி உடனே பிடிச்சுக்கணும், உடனே அங்க திரும்பணும். அதுதான் சொல்ல வரேன். பயப்படாதீங்க. நீங்களே தப்பு செய்து ஒரு காரியம் கர்த்தரிடத்துல உடனே நெருங்கணும், அவரை நம்ப பழகணும். உங்களுக்கு காரியங்கள் கெட்டு போகிற நிலைமை வந்தால் கூட திரும்ப வேண்டிய கர்த்தரிடத்துல, நம்முடைய பிள்ளை வந்திருக்கப்பா, இந்த தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன், எனக்கு பயமா இருக்கு, என்ன பயத்தை நீக்கும், என் சூழலை மாற்றம், நீங்க தான் என்ன மாற்ற முடியும். இன்னும் கம்பீரமா அந்த இடத்துல நின்று நடக்க சத்துருவின் கையில நம்ம ஒப்புக்கூடாது இருக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அப்படி நம்ம பழகணும். விழுந்து போன அவிசுவாசங்களை எடுத்து மனதில் வச்சு மற்றவங்க பிரசவம் பண்ற அநேக தவறுகளை நாம் உள்ள வைக்க கூடாது. மாற்றணும். நம்ம இருதயம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய எண்ணங்களில மாற்ற வர நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் நிற்க பழக வேண்டும். நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் கழுவப்பட்டவன், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளை டிக்ளேர் பண்ணி நிக்க தெரியணும். தவறு செய்து உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னு நீங்க நினைச்சா கூட அதையும் கர்த்தர் சரி பண்ணுவார் நம்பணும். ஆமென் சொல்லுவோமா? நீங்களே தவறு செய்து நீங்களே குற்றம் பண்ணி நீங்களே ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டாலோ அந்த பிரச்சனை நேரத்தில் ஐயோ நான் அப்படி பண்ணனால இப்படி எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க, அப்படி வராங்க, சுத்தி சுத்தி ரவுண்டு கட்டது நினைக்காதீங்க. கர்த்தர் அதெல்லாம் உடைச்சுவார். இது ஏன் பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டார். அழிக்க நினைக்காத ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர் அவர் ஒருவர் தான். பிரச்சனை வெட்கப்பட வேண்டிய இடத்துல வெட்கப்படாமல் வைக்கிற அவர் ஒருவர் தான். எப்படி நம்பணும்? இதுதான் நம்பணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது அறிய கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த காலையில் அருமையானே வாசித்தோம் இந்த வேத பகுதியில ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு வார்த்தையானாலும் இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை என்று எடுத்துக்கொண்டார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர்ல 2:14 வாசித்த 13 தியானித்தோம். நிறைய பேருக்கு பைபிள் புரியல அப்படின்னு சொன்னா மனம் போல எல்லாம் பைபிளையும் ஆண்டவரையும் நினைச்சுக்கிட்டு நடக்கூடாது. அங்க விட்டு இங்க விட்டு அதை கேட்டு இதை கேட்டு நம்மவே கடவுளை ஒரு மாதிரி நினைச்சு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் ஆண்டுடைய பிள்ளை, அவர் என்னுடைய தெய்வம், அவர் பரமபிதா. இதை முதல்ல நல்லா ஹோல்டு பண்ணிக்கோங்க. அங்க நீங்க தப்பு தவறுகள் பண்ணினாலுமே
அந்த தப்பு உங்களை விட்டு விலக்கி உங்களை பாதுகாக்கிறவர். தீங்கு நாள் வருதுன்னா கூடார மரங்களை மறைக்கிறவர். நல்ல தப்பு பண்ணிட்டு நடக்கிறவன் எல்லாம் பாதுகாக்கிறார் என்பதல்ல அர்த்தம். நான் தப்பு பண்றேன் உணர்ந்து தெரிந்தவனுக்கு ஆண்டவர் பாதுகாப்பையும் விடுதலையும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒப்பு கொடுக்கவே மாட்டார் சத்துருவின் கையில. ஆமென் சொல்லுவோமா? இப்படி தெளிவாக சத்தியங்களை விளங்கி அவருடைய பிள்ளையாக நடந்து முன்னேறுகிறது மிக முக்கியம். விசுவாசத்தில் முன்னேறுவது, சத்தியத்தில் முன்னேறுவது, கிறிஸ்தவ ஜீவியத்தில் முன்னேறுவது நம்முடைய வாழ்க்கையின் மிக பிரதானமாக இருக்க வேண்டும். போதிக்கிற வசனங்கள் இது மனுஷனுடைய வார்த்தைன்னு ஒரு நாள் எடுக்கூடாது. பைபிள் படிக்க தெரியாதவங்க, பைபிளை புரிய தெரியாதவங்க தவறாக பைபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. பைபிள் சத்தியத்தை நம்ம எடுக்கிற போது பிரசங்கம் பண்றது இது எனக்காக பேசப்படுது, இது எனக்காக சொல்லப்படுது, நான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், இருதயத்தில் எடுத்து பதித்து அதை விசுவாசித்து அதை கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுவோமா? பைபிள் படிக்கிற போது இதுல எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று படிக்கணும். பைபிளை படிக்கிறேன்னா இதுல எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு. இயேசு அப்படித்தான் பைபிள் படிச்சிருக்காரு. ஏசப்பா அவருக்கு கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண ஆகம புத்தகங்கள் அவர் கையில கொடுக்கிற போது அவர் என்ன படிச்சார்னா கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்பதை படிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவர் கையில கொடுக்கப்படுகிற போது அதை எடுத்து வாசிக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 3-4 வசனங்களில் 1 முதல் சொல்லப்பட்ட வசனங்களில் சொல்லப்பட்டது எனக்கு எழுதப்பட்டது என்று எடுத்துக்கொண்டார். நாம் அப்படித்தான் பைபிளில் எழுதப்பட்ட வசனங்கள் எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். அப்படித்தான் பைபிளை படிக்கணும். பைபிள் வசனத்துல ஜீவன் இருக்கு. எதற்காக பூமியில மழை நனைஞ்சு அது பயிரை உண்டாக்கி நம்ம விளைச்சல விதைத்தவனுக்கு ஆகாரம், புசிக்கிறவனுக்கு ஆகாரம், விதைத்தவனுக்கு விதையை கொடுக்கிறது போல இந்த வசனத்தை எடுத்து ஜெபத்துல பயன்படுத்துகிற பிள்ளைகளுக்கு, விசுவாசித்து பேசு கிரியை செய்கிற மக்களுக்கு அது விளைச்சலை கொடுக்கும், பலனை கொடுக்கும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக விசுவாசித்து நடக்க பழக வேண்டும். கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர்கள், இந்து முறைமைகளை எல்லாம் நமக்குள்ள வச்சுக்கிட்டு அதை போல தெய்வம்னா அப்படி பயந்து நடுக்கி அது அப்படி நாக்கு நீட்டி அதை பண்ணி இதை பண்ணுது ஒரு மாதிரி ஆண்டவர் அப்படியெல்லாம் நினைக்கிற. கர்த்தர் உங்கள் மேல அன்பு உள்ளது, கர்த்தர் உங்கள் மேல தயவுள்ள. தப்பு பண்ணுகிறது மனுஷனுடைய இயல்பு. திருத்திக்கிட்டு அவருக்கு பக்கத்துல போய் அவரை பற்றி கொள்ளுகிறது ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? அவர் ரெண்டுல கிட்ட சேருது. நிறைய ஹிந்து முறைமைகள் எல்லாம் நம்ம வழிபாட்டில் வச்சிருக்கோம், நம்ம மன நம்பிக்கைக்குள்ள வச்சிருக்கோம். உடைத்து போடுங்க, அந்த திரும்பி அழிச்சிருங்க. இங்க ஆண்டு சொல்லுகிறார் ஆபிரகாமை குறித்து போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். 3 வேத பகுதிகள், 3 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டுல பிரத்யேகமா எழுதப்பட்டிருக்கு. ஒன்று அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டுள்ளது. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளைக்கு பிரதானம். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியாது. தேவன் உங்க மேல பிரியமா இருந்து நடக்க முடியாது. கர்த்தரில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வீட்டுல எதையெல்லாம் நினைச்சு முடங்கி கிடக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நல்ல தெளிவா மனதுல பதிக்கிறதுக்கு கர்த்தருடைய சமூகத்தை நாடுகள். நான் விளங்கி கொண்ட நிறைய தவறுகள் இருக்கலாம். இந்த தேசத்துல கிறிஸ்தவம் இந்து மதத்தினுடைய அநேக தன்மைகளை உள்ள வச்சு அதுல பாக்குது. சத்தியத்தை அப்படி பார்க்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை தெளிவா பார்ப்போம். 2 பேர் இருக்காங்க உலகத்துல. ஒன்று கர்த்தர், அவரை எப்படி பின்பற்றணுமோ அப்படித்தான் பின்பற்றணும். அவருடைய பிள்ளையாக ஒருத்தர் எடுத்துட்டாரு, சேத்துல தூக்கிட்டாரு, கழுவி எடுத்துட்டாருன்னா அவருடைய பிள்ளை தான். அது வேற இல்லை. ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு கூட்டம், அந்த கூட்டம் கர்த்தரன்னா அறியாமையில வாழுகிற கூட்டங்கள். அவங்கதான் பாவிகள். கர்த்தரை அறியாம இருள வாழுகிற ஜனங்கள் தான் பாவிகள். அவரை ஏற்றுக்கொள்ளல. ஏதோ ஒரு காரணம், அறியாத இருள இருக்கிறதுனால ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள்.
நாம் பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்கள், நாம் நீதிமான்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? உலகத்துல ரெண்டே ரெண்டு கூட்டம் தான். யாரெல்லாம் அங்கே இங்கே நடுவுல இருந்து ஆடுற கூட்டம் ஒண்ணும் இல்ல. கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவரை நம்பி வந்த பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, கழுவப்பட்டவங்க, பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் ஒரு கூட்டம். மறு கூட்டம் கர்த்தர் நம்பல, கர்த்தர் என்னை அவங்க அறியல, இருளுக்குள்ள இருக்காங்க, அவங்க தான் பாவிகள் கூட்டம். அவங்க ஸ்தானத்துல இருந்துட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. ஐயோ ஆண்டவரே நான் பாவி. கர்த்தரை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு கவனிக்கிறேன், நான் பாவிங்க, ஒரு அருகதை இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நான் முன்னால் நிற்கிறது அருகதை இல்லை, பேசுறதுக்கு அருகதை இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளை, பேச வேண்டிய உங்களுக்குள்ள கர்த்தர் பேசுவார். இதை தெளிவாக புரியணும். மற்ற உருவாக்கப்பட்ட உள்ள நிரப்பி செல்கிற எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணி சுத்தமாக்கணும். மனது மறுபாக ஆகட்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவாமா? ஆமென் சொல்லுவாமா? இந்த காலையில் அருமையான தேவ பிள்ளைகள் கவனிப்போம். ஏன் இந்த செய்திக்குள்ள இன்னும் போக முடியல? இந்த செய்தியை உங்களுக்குள்ள நான் தர்றதுக்கு ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை கையில வச்சுட்டு நிற்கிறேன். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உங்களுக்கு நான் போதிக்கணும். எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய ரெண்டு காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஒன்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ரெண்டு ஆபிரகாமின் விசுவாசம். கர்த்தருடைய பிள்ளைக்கு விசுவாச பாதை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையின் வெற்றியான வாழ்க்கைக்கு, சிறப்பான வாழ்க்கைக்கு, செழிப்பான வாழ்க்கைக்கு, கட்டப்படுகிற வாழ்க்கைக்கு, தேவனை பின்பற்றுகிற வாழ்க்கைக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் மனசை கிளியர் பண்ணிருக்காங்க. விசுவாசமா இருக்கிறேன், எதையோ நம்பிட்டு விசுவாசம் சொல்லாதீங்க. நிறைய பேர் கர்த்தரை நம்புகிறேன்னு அப்படியே நினைப்பிலே கிடப்பாங்க. கர்த்தரை நம்புகிறீங்கன்னா வசனத்தை நல்ல கெட்டியா இருதயத்துல பதிச்சு அதை நம்ப பழகுறீங்கன்னா கர்த்தரை நம்புகிறீங்க. சும்மா அப்படியே ஆவியில் அப்படியே ஒரு கனவுல நிறைய பேர் சர்ச்சுகள்ல பாத்தீங்கன்னா பிரேயர் நடக்கிறது அப்படியே ஒரு ஆட்டம் ஆடிட்டா, ஒரு அப்படி இப்படி பண்ணிட்டா பிரேயர் கேட்கப்படும் நினைக்கிறேன். தப்பு பண்ணாதீங்க. சத்தியத்தை நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வசனத்துக்குள்ள வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. கெட்டியா பிடிச்சிருக்கீங்கன்னா கர்த்தரை பிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கர்த்தரை எப்படி பிடிச்சிருக்கீங்க? சும்மா மனசுல அப்படியே நம்பிட்டு நடக்கிறது இல்ல. அந்த நம்பிக்கை சும்மா சூனியம். அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனா எதை பிடிக்கிறோம்னா அவர் சொன்ன வார்த்தைகளை பிடிக்கப்படாதவர்கள். அவர் வார்த்தையாக இருந்த தேவன், அவர் மாம்சமாகி பூமியில 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்த தேவன். அந்த வார்த்தையின் பிரசங்கமாக எங்களுக்கு பைபிளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் போதிக்கப்படுற. அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். வாசனத்தை பிடித்துக் கொண்டவர்கள் கர்த்தரை பிடித்துக் கொண்டவர்கள். அவங்க வாழ்க்கையில திருப்பம் உண்டாகும், மாற்றம் வரும், வீடு மாறும், பொருளாதாரம் மாறும், சுகம் மாறும், பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏன் இதை ரிவைஸ் பண்ணுகிறேன்? மறக்கக்கூடாது, தெளிவா பிடிச்சுக்கணும். இனிதான் சத்தியத்தை சொல்ல வேண்டியது. ஆபிரகாம், கவனிக்கிறீங்களா? ஒரே ஒரு பகுதியை மட்டும் சொல்லி முடிக்கிறது. இங்க சொல்லப்படுகிறது ரோமர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கிற போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரோடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். கவனிக்கிறீங்களா? நிலைமை ரொம்ப மோசமா கிடக்கிறத நினைக்காம இருந்தான்னு எழுதப்பட்டிருக்க பார்க்கிறோம். நினைச்சான். நிலைமை வீட்டுல, வீட்டு நிலைமை, பிள்ளைகளுடைய நிலைமை, சரீர நிலைமை, ஆரோக்கிய நிலைமை, பொருளாதார நிலைமை மோசமா இருக்கிறது. என் வாழ்க்கை மோசமா இருக்கு, தொழில் மோசமா இருக்கு, வேலை மோசமா இருக்கு, வருமானம் மோசமா இருக்கு, நிலைமை நல்லா இல்லை என்பதை இந்த வேத பகுதி சொல்லுது. அதை எண்ணுகிறான். எண்ணாதிருந்தான் எழுதப்பட்டிருக்கு. நான் சொல்லுகிறேன், எண்ணுகிறான், நினைக்கிறான். என்ன சொல்லுகிறான்? அவனுக்கு என்னவா? அவனுக்கு ஏறக்குறைய 100 வயது. ஆபிரகாமுக்கு 100 வயது இருக்கிற போது சாராளுக்கு 90 வயது இருக்கிற போது தன்னுடைய ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. இந்த நிலைமையை நினைச்சு பார்த்தா
அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா 18ஆம் வசனத்துல உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும். எவ்வளவாக இருக்கும்னு உள்ள விளக்கத்தை இன்னொரு நாள் சொல்வேன். கடற்கரை மணலை போல இருக்கும். அது பெரிய செய்தி இருக்கு. வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். பூமி தூளை போல இருக்கும் உன் ஜனம், உன் சந்ததி. ஆனா வீட்டுல ஒரு குழந்தை குட்டி இல்லை. 100 வயசான பிறகு ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஒய்ஃபுக்கு 90 வயசான பிறகு ஒரு குழந்தை இல்லை. 2 பேருடைய சரீரம் செத்து போச்சு. 100 வயசு வரும்போது ஆபிரகாமுடைய சரீரத்துல குழந்தைக்குரிய எந்த உடல் ஊக்கமும் இல்லை, செத்து போனது. 85 வயசுல அவனுக்கு குழந்தை கொடுக்கிற திராணி இருக்கு. ஆண்டவர் பேசுகிற போது 75 வயதுல ஆபிரகாமு கிட்ட பேசுற உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று பேசுகிறார். அவனுக்கு சரீரம் சாகிற வரைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்யவில்லை. சூழ்நிலையை எண்ணி பார்த்தா என் சரீரத்துல இனி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒய்ஃபுக்கு கர்ப்ப செத்து போன இவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எண்ணுகிறான். நிறைய பேர் எண்ணாதீங்க. கிறிஸ்தவத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரச்சனையை ரொம்ப நினைக்காதீங்க, ஆண்டவரை நினைங்கன்னு. பிரச்சனையை ரொம்ப நினைக்காதீங்க, அதெல்லாம் கொஞ்சம் மறந்துகிட்டு ஆண்டவர்கிட்ட வாங்க. நான் அப்படி சொல்றது இல்லை. பைபிள் அப்படி சொல்லல. இங்க 100 வயசான அவருடைய சரீரம் செத்து போச்சு. அந்த அம்மாவுக்கு 90 வயசான அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் செத்து போச்சு. அதை எண்ணுகிறோம். பைபிள் சொல்லுது. நான் உங்களுக்கு திரும்ப காட்டுவோம் வசனத்தை. நம்ம பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை நினைக்காம ஆண்டோட வந்து அல்லேலூயா 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 அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. அப்படி ஒண்ணும் போதனை கிடையாது. பைபிள் அப்படி சொல்லல. பிரச்சனை இருக்கிறத நினைக்க வேண்டியது இருக்கு. எனக்கு பண நெருக்கடி இருக்கு, எனக்கு தலைவலியா இருக்கு, எனக்கு உடம்பு முடியல, என் சூழ்நிலை இப்படி பாதிக்கப்பட்டிருக்கு என்பதை யாரும் நினைக்காம இருக்க முடியாது. மனுஷன் எல்லாருடைய எண்ணம் தான் செய்வான், நினைப்பான். இதை நினைக்காம கிறிஸ்தவர்கள் வாழ முடியாது. நீங்க வந்து அப்படியே 2 மணி நேரம் உங்களை அப்படியே வச்சு உட்கார வச்சு எல்லா சூழ்நிலை அப்படி மாறிடும் அப்படி இல்லை. உங்க நிலைமை நீங்க எண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஆபிரகாமுக்கு நிலைமை எண்ணுகிறான். சிலர் தத்துவ ஞானிகள் சொல்றாங்க, ரிலிஜியஸ் அல்ல ரிலிஜன், மதம் என்பது பிரச்சனையை அப்படியே கண்ண மூடிட்டு நட, கண்டுக்காத என்று போதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவம் அப்படி போதிக்கிறது இல்லை. கிறிஸ்தவம் உங்க நிலைமை எண்ணி பார்க்கணும், பார்த்து என்ன நடக்கணும், எப்படி இருக்கணும் என்பதை போதிக்குது. என் பலவீனமா இருக்கிறேன், நான் சுகவீனமா இருக்கிறேன், என் வீட்டு நிலைமை நல்லா இல்லை என்பதை நீங்க நினைக்கணும். என் லைஃப் நல்லா இல்லை என்பதை நீங்க நினைக்கலாம். பொருளாதாரம், என் வாழ்க்கை, என் குடும்பம் மற்ற நாட்களை விட ரொம்ப மோசமா இருக்கிறோம் என்பதை நீங்க நினைக்கலாம், எண்ணலாம். எண்ணுவது தவறு இல்லை. ஆனா என்ன இருக்கணும்னா வசனம் 19 சொல்கிறது, இப்படியெல்லாம் எண்ணினாலும் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் நல்லா வரல, எனக்கு நல்லா ஆக மாட்டேங்குது, நல்ல நிலைமை இல்லைன்னு சொன்னது உங்க எல்லாருக்கும் இருக்கலாம். அவங்க நமக்கு அப்படி இருக்கு பாருங்க. 100 வயசான பிறகும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத நிலைமையில அவருடைய சரீரத்தை செக் பண்ணி பார்த்தோம்னா செத்து போச்சு. இந்த சரீரத்துல இனி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 85 வயசுல வாய்ப்பு இருந்தது. ஒய்ஃபுக்கு லாய்க்கு இல்லாம இருந்தா, ஆனா இவனுக்கு லாய்க்கு இருந்தா. ஆகார் இடத்துல குழந்தை பிறந்துருச்சு. அதுக்குள்ள 13 வருஷம் கழிஞ்ச பிறகு இவன் சரீரமே செத்து போச்சு, இவனாலே ஒண்ணும் முடியாதுன்னு இவன் நினைக்கிற நாள் வரைக்கும் இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீ இவ்வளவாய் உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிக்கிறது, ரொம்ப முக்கியம். நடக்காது, முடியாது, வராது, நிலைமை மாறாது, இப்படித்தான் இருக்கும், இதோட மோசம்தான் ஆகும்னு சொல்லுகிற இடத்துலதான் ஆபிரகாம் இருக்கிறான், சாராள் இருக்கிறான். அதை எண்ணுகிறாங்க. அப்படி சிலர் பாத்தீங்கன்னா
வீட்டுல இருக்க பிரச்சனையை தெரியாம தன் வாழ்க்கையில இருக்க பிரச்சனையை தெரியாம நடக்கிறது தண்ணி போட்டுருவாங்க. போத மதுபானம் அருந்திடுறது. எதுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால கேட்டா சொல்லுவான், கல்யாணம் ஆகலன்னு நான் தண்ணி போட்டேன். கல்யாணம் ஆன பிறகு கேட்டா சொல்லுவான், ஏன் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இப்போ தண்ணி போடுறேன், டபுளா போட்டு நடப்போம். கத்திரிக்குள்ள அன்பார்களே, பிரச்சனையை வச்சுக்கிட்டு போதையை ஏத்திக்கிட்டோ மதி மயங்கிட்டோ கண்டு காணாமலே இருக்க முடியாது. பிரச்சனை காணணும், பிரச்சனை இருக்கு, என் லைஃப்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என் வீட்டு நிலைமை இப்படி இருக்கு, பிள்ளைகளுக்கு இப்படி சூழ்நிலை இருக்கு, என் குடும்பத்தில் இப்படி இருக்கு என்பதை நினைக்க வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில எப்படி இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் அப்படி இருக்காரா பாருங்க, பிரச்சனை எண்ணுகிறாரா? இங்க எண்ணாது இருந்தான்னு சொல்லுது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோம், வாசிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நாம் வாசிப்போம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராய் என்பது சாராள், இதுவரைக்கு சாராய் இருந்தா இனி சாராள் என்பது அவளுக்கு பெயராக இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவளுக்கு பிள்ளை பிறக்கும். 16 பாருங்க, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அடுத்த வசனம் நல்ல கவனிங்க. இப்பதான் ஆபிரகாம் நினைக்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து ஆண்டவருக்கு முன்னால விழுகிறான். விழுந்து நகைக்கிறான், சிரிக்கிறான். சிரிப்பு என்ன சிரிப்பு? நகைக்கிறான். குப்புற விழுந்து கிடந்து சிரிக்கிறான், எண்ணுகிறான். என்ன நிலைமை பாருங்க, நகைப்பு 100 வயதான கிழவனுக்கு எனக்கு பிள்ளை பிறக்குமோ? நகைக்கிறான், ஆச்சரியப்படுறான், நினைக்கிறான், எண்ணுகிறான். அடுத்த வார்த்தை, 90 வயதான சாராளுக்கு அவள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே எண்ணுகிறான், சொல்லிக் கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க மனசுல வீட்டு பிரச்சனை, எண்ணங்கள், நினைவுகள், உங்களை குறித்தும், உங்கள் எதிர்காலங்களை குறித்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்தும், உங்கள் நிலைமைகளை குறித்தும், கடன்களை குறித்தும், பிரச்சனைகளை குறித்தும் நீங்கள் எண்ணுவது தவறல்ல. ஆபிரகாம் நினைக்கிறான், எண்ணுகிறான். நீங்க போயிட்டு இருக்க நிலைமையை பார்த்து நான் என்ன பண்ணுவேன், எப்படி செய்வேன், இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் எப்படி மாறும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்காலம் வருமா என்பதெல்லாம் நீங்க நினைப்பது தவறல்ல. ஆபிரகாம் எண்ணினான், இருதயத்துல நினைக்கிறான். இப்படியெல்லாம் 100 வயசு சிரிக்கிறான். என்ன சிரிப்பு? 100 வயசான கிழவனுக்கு எனக்கு குழந்தை பிறக்குமா? என் மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு, அவளுக்கு பிள்ளை பிறக்குமா அப்படின்னு சிரிக்கிறான். ஆண்டவர் பேசினவரை சிரிக்கிறான். எண்ணிட்டு வசனம் சொல்கிறது, ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. இதெல்லாம் எண்ணினாலும் கவனிக்கிறீங்களா? வீட்டு நிலைமை, வாழ்க்கை நிலைமையை எண்ணி எண்ணி கசந்து கஷ்டப்படுகிற, பயந்து கொண்டிருக்கிற, அழுது கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, எதிர்காலங்களை குறித்து எனக்கு ஒரு விடிவு வருமா, எனக்கு ஒரு மாறுதல் வருமா, மாற்றம் வருமா, என் பிள்ளைகள் மாறுவாங்களா, நாங்க நல்ல நிலைமைக்கு வருவோமா, நாங்க முன்னேற்றங்கள் அடைவோமா, ஜெயம் எடுப்போமா என்று நினைக்கிற தேவ பிள்ளையே, ஆபிரகாம் இப்படிப்பட்ட காரியங்களை எண்ணுகிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அப்படி இருக்க முடியுமா? இப்படியெல்லாம் நிலைமை இருக்கு, மோசமா இருக்கு. ஆனா விசுவாசத்துல வரும்போது அவன் பலவீனமாக இருக்கவில்லை என்பது முக்கியம். ஆமென் சொல்லுவோமா?
எப்படி இருக்க முடியும்? இது எப்படி இருக்க முடியும்? விசுவாசம், நல்ல கவனிக்க, விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைங்க, கர்த்தர் மேல, கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாச, வாக்கு தத்துவங்கள் மேல விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைங்க, நல்ல கவனிக்க, எதை செய்யாது எதை செய்யும் விசுவாசம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் எதை செய்யாது, எதை பண்ணாது, உங்களுக்குள்ள எதை பண்ணாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நிலைமை எப்படியே இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில வந்திருக்கிறீங்க. இந்த லாக்டவுன்ல ரொம்பவே மோசமான நிலைமைகள் உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சு. நிறைய இழந்துட்டாங்க, நிறைய காரியங்கள் போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு. வாழ்க்கையில பல காரியங்கள் சேலஞ்சாக, சவாலாக இருக்கு. வாழ்வோமா, எழுப்புவோமா, வருவோமா, முன்னேறுவோமா, இந்த ஊர்ல நம்ம தழைப்போமா, தலைகுனி வேண்டி வருமா என்றெல்லாம் நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிங்க. இதை நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறதில்ல கர்த்தருடைய பிள்ளைகளுடைய தேவை. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை செய்யக்கூடாத ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. செய்யக்கூடாது, பிரச்சனையே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காண்டா, பிரச்சனை இருக்கு. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், என்னிடத்துல பேசினவர், என்னிடத்துல வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர், என்ன வார்த்தை சொன்னார் என்பதை அதை கவனமா மனதில் வைத்து அதை விசுவாசிக்கிறான். ஆகையினால அவன் விசுவாசத்தில் பலவீனமா இல்லை. ரொம்ப முக்கியம். பிரச்சனை எவ்வளவு தலைகீழாக இருந்தாலும், சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும், ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர், வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை சொன்னவர் எப்படிப்பட்டவர், என்னோடு பேசினவர் எப்படிப்பட்டவர் என்று அதை எண்ணி அவர்களுக்கு பேசின வார்த்தைகளை உறுதியாக நம்புகிறார். அதனால விசுவாசத்தில் பலவீனமா இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படித்தான் மாற்றப்பட வேண்டும். இதோட பேலன்ஸ் அடுத்த வாரம் சொல்ல போறேன். செய்தி முடிக்க போறோம். கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான அடுத்த பகுதி ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப டைம் தர மாட்டேன். அடுத்த வாரம் நேர செய்திக்குள்ள போறோம். கவனிக்கிறீங்க? விசுவாசம் பலவீனமான சூழலை, தோற்று போன சூழலை, விழுந்து போன சூழலை, நடக்கவே நடக்காது என்ற சூழலை, முன்னேற்றம் வராது, ஜெயிக்க மாட்டோம், தோற்று போவோம், எழுப்ப மாட்டோம், வரவே வராது, நடக்கவே நடக்காது என்ற நிலைமை ஆபிரகாமுக்கு இருந்தது. அதை எண்ணுகிறான். நீங்களும் நான் அதை எண்ணலாம். நினைவுல வந்து ஓடிட்டு இருக்கலாம். நல்லா பண்ணி பண்ணி பார்க்கிறோம், ஒன்னும் நடக்கல என்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறது வேதம். எதனால அவன் என்ன சொல்றான் அந்த வசனத்தை பாருங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அடுத்த வசனம் 21ஆம் வசனத்துல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஏன்னா உங்களுக்கு சில காரியங்களை உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்த வாரம் அந்த விளக்கங்களை சொல்லுவேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்தார். மகிமையின் தேவன் சந்தித்த காரியங்களை நினைக்கிறான். அதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். சும்மா விளையாட்ட பேச மாட்டார் கர்த்தர். அவர் விளையாடுகிற 100 வயசான ஒருத்தரை பார்த்து, சரி செத்து போனவரை பார்த்து, 90 வயசான ஒரு பாட்டியை பார்த்து, கர்ப்ப செத்து போன ஒரு பாட்டியை பார்த்து சும்மா விளையாட்டு அவர் பேசுறதுக்கு அவர் மனுஷன் அல்ல. விளையாட்டு பேசுற தெய்வம் அல்ல அவர். அவர் வாக்குத்தத்தம் பண்ணின நிறைவேற்ற வல்லவர் என்று அவர் அறிகிறான். சொல்கிறது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் உறுதியாக வல்லவனாக நிற்கிறான். இதுதான் நம்ம அடுத்த வாரம் கற்றுக்கொள்ள போறோம். நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. நிலைமை எதுவாக இருந்தாலும் இந்த காலையில கர்த்தருடைய பிள்ளையை வாக்குத்தத்தம் பண்ணினவரை நீங்க நினைத்து அவர் சொன்ன வார்த்தையை நம்பி கெட்டியாக பிடிச்சுக் கொள்ளலாம். வாழ்க்கை நிலைமைகள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. சொன்னவர் எப்படிப்பட்டவர்?
நம்முடைய ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட வந்து தமாஸ் பேசுறது வர்றவர் இல்ல, விளையாட்டு தரமா பேசுறவர் இல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் மனம் மாறி அன்னைக்கு நான் அப்படி சொல்லிட்டேன், இன்னைக்கு சந்தர்ப்பம் சரியில்லைன்னு மாத்துகிறவர் இல்ல. கவனிக்கிறேன். அதை கர்த்தருடைய சமுத்திர ஆபிரகாம் நினைத்து எண்ணுகிறான். எண்ணி நிலைமை எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் சொன்ன ஆண்டவர் சர்வ வல்லவர் என்று எண்ணி விசுவாசத்தில் வல்லமையாக நிற்கிறான், பலவீனமாக இருக்கவில்லை. காலையில் நீங்க பலவீனமான விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பீர்களானால் உங்க நிலைமைகள் மாறுமா, சூழ்நிலைகள் மாறுமா என்றால் கர்த்தர் ஒருவர் தான் உங்கள் நிலைமைகளை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், நல்ல நிலைமைக்கு உங்களை கொண்டு வருகிறவர், துளர்க்க பண்ணுகிறவர், ஜெயிக்க பண்ணுகிறவர், மேற்கொள்ள வைக்கிறவர், ஜெயமெடுக்க வைக்கிறவர், வெற்றி தருகிறவர். அவரை உறுதியா நம்பலாம், அவருடைய வார்த்தைகளை நம்பலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.